மார்னிங், வெரி குட் மார்னிங். மார்னிங் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பிக்கெஸ்ட் லேண்ட்மார்க் ப்ரோக்ராம் நடக்க போகுது. சரிங்கண்ணா. 13th, 14th, 15th சரிங்கண்ணா. டெல்லியில 13th ஈவினிங் நார்த் பிளாக் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃபீஸில். அது உள்ளெல்லாம் அவ்வளோ ஈஸியாக யாராலையும் என்டர் ஆக முடியாது இல்லைங்களா? ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. இந்தியாவோட டோட்டல் ஃபினான்ஸ் கண்ட்ரோலு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நார்த் பிளாக்ல அங்க இருக்கிற பேங்க்வெட் ஹால்ல ஒரு லேண்ட்மார்க் ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஏன்னா 22 இயர்ஸ் ஆஃப் நம்மளோட இதுக்கு நம்ம கடந்து வந்த பாதைக்கு ஒரு ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம். அதுக்காக ஜெர்மன்ல இருந்து மார்க்ஸ் மேடம் அவங்க ஆடிட்டர் டீமு பிளஸ் லீகல் டீமு நமக்கு ஓனர்ஷிப் கொடுக்குற அந்த டெலிகேட்ஸ் பிளஸ் இந்தியன் கவர்மெண்ட் சார்பா பொலிட்டிஷியன்ஸ் யாரும் டைரக்டா இன்வால்வ் ஆக முடியாது இல்லைங்களா? எலெக்ஷன் கேம்பெயினிங் நடக்கிறதுனால அதுக்காக அதுல இருக்கிற அவங்களோட டெலிகேட்ஸ் பியூரோக்ராட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? பியூரோக்ராட்ஸ் ஒரு 18 பேர் கலந்துக்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு லெவல்ல இது ஒரு பெரிய சக்சஸா இந்தியா வந்து ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்ன்றத they are going to expose to the international community. Government of India is financially strong because of these funds. அப்படின்றத உலகத்துக்கு எடுத்து சொல்ல போற 13 இந்த மே 13th ஈவினிங் 4 o'clock நார்த் பிளாக்ல. ஸோ இதுக்கு நமக்காக உழைச்சவங்க, நமக்கு 20 வருஷமா எதுவுமே கண்ணில் பார்க்காம இது வரைக்கும் நமக்கு உண்மையா விசுவாசமா நமக்காக போராடினவங்க, இந்த ஃபண்ட் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிறப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பெனிஃபிட் ஆக போறாங்க. இதுக்கு ஃபினான்ஷியலா நமக்கு இது முடிக்கிறதுக்கு உறுதுணையா உதவியா இருந்த எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காங்க. நடுவுல நம்ம போனோம், நீங்க போனீங்க, நான் போனேன். எல்லாமே வந்து ஃபைனலா எல்லாமே கம்பெனிக்கு போனது. கம்பெனி அவங்கவுங்க வந்து அந்த டைம்ல கான்ட்ரிபியூட் பண்ண ஹார்ட் ஒர்க்னாலதான் இது வந்து இவ்வளவு பெரிய வெற்றின்றது சாத்தியம். இது எல்லாமே அஸ்வின் சார் சூப்பரா கோஆர்டினேட் பண்ணி நமக்கு அப்போதைக்கு நம்ம கோவம் ஒருத்தர் இருந்தாலும் பட் ஃபைனல் ரிசல்ட் வரப்போ இத்தனை பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ற இவ்வளவு பெரிய ஃபண்ட் இருக்கிறப்போ கொஞ்சம் இப்படி அப்படியே நெல்லியூர் சிலியோட தான் இருந்து ஆகணும். அவரோட ரோல் அவர் பிளே பண்ணது நமக்கு அப்போ கொஞ்சம் நீங்க உங்களை எல்லாம் டைரக்டா டீல் பண்ணிட்டாரு, உங்ககிட்ட டைரக்டா போயிட்டீங்களே அப்படின்ட்டு நம்ம ரெக்கைய கட் பண்ணிட்டு நம்ம விட்டாரு அப்படின்ற வருத்தம் எனக்கு இருந்தது. ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருந்தப்போ இருந்தாலும் நம்ம ஓடிட்டு இருந்தோம். ஃபைனலா வர்றப்போ அந்தந்த லீடர்ஸ்க்கு இப்போ உங்க மூலியமா யார் யார் வந்தாங்க? உங்க டீம் ஆளுங்க ஒரு ஜவுளி கடைக்காரனா மணி, அப்புறம் வீரமணி, ஆரணி குமார், தாமு, முனுசாமி அண்ணன், நவாப்ஜான் அந்த பாய் டீம்னா, அப்புறம் வந்து வேலம் சுரேஷ், சென்னை குமார், அவர் நம்ம ஆடிட்டர் பாண்டியன். பேருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு 10 பேர் மட்டும் என்ட்ரி கொடுக்கறதுக்கு ரெடி பண்றோம்னு வச்சுங்களேன். சரிங்க. உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. உங்க டீம் எவ்வளவு பணம் கொடுத்திருப்பாங்க, நிறைய அஸ்வின் சார் கிட்ட கொடுத்திருப்பாங்க. உங்ககிட்ட உங்க மூலியமா நீங்க இல்லன்னா அஸ்வின் சார் அவங்களுக்கு தெரிய போறதுல நீங்க எல்லாரும் நேரம் கொடுத்து உட்கார வச்சதுனால தான் அவங்களுக்கு அஸ்வின் சார் தெரிஞ்சது. உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் சார் டேக் அவுட் பண்ணாரு, அவங்களுக்கும் பண்ணாங்க. அதே சேம் வே அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளும் அதே மாதிரி எப்படி அஸ்வின் சார் எனக்கு கொடுக்குறாரோ அதே மாதிரி நானும் அந்த லீடர்ஸ் கொடுத்தாதானே நான் அது கரெக்டா நான் நமக்கு எவ்வளவு மனசு வருத்தங்க நடுவில் கஷ்டம் இருந்தாலும் இப்போ முடிவுன்னு வரப்போ மிகப்பெரிய ஒரு இது சக்சஸ் ஆகுறப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம வயலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ உங்களுக்கு 10 பேர் மட்டும் ஆப்ஷன். நீங்க 1 பேர்கிட்ட வாங்கி இருக்கலாம், 30 டீம்ல இருக்கலாம், 50 டீம்ல இருக்கலாம். ஆனா நீங்க 10 பேர் சொன்னீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு என்ட்ரி பீஸ் இப்போ இன்னைக்கு ஈவினிங் அந்த லிஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஆர்பிஐ உள்ள போறதுக்கு அவங்க என்ட்ரி பாஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ வீரமணி வராரு நினைச்சீங்களா, வீரமணிக்கு அவரோட போட்டோ அட்ரஸ் இதெல்லாம் போட்டு உள்ள போறதுக்கு கேட் பாஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா? எனக்கு இன்னைக்கு ஈவினிங்ல கொடுக்கணும். சரிங்கண்ணா. அது என்னன்ட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனு, இந்த ஃபண்ட் முடிஞ்சு எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்கு அதோட பெனிஃபிட் போக போகுது. ஆனா முடிகிற டைம்ல அந்த ஸ்டேஜ்ல அந்த பிரிமைசஸ்ல யார் இருந்தாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பா ஒரு மொமெண்டோ கொடுப்பாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க.
சூப்பர்ண்ணா ஒரு சூப்பர். ஒரு நினைவு பரிசு இருக்கும். சரிங்க ஆர்பிஐ எம்பளமோட எம்போஸ் பண்ணி ஒரு நினைவு பரிசு இருக்கும். சரிண்ணா சர்டிபிகேஷன் இருக்கும். இல்ல இந்த ஃபண்டில் எத்தனை லட்சம் 1000 பேர் பணம் போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே கிடைக்காது அந்த சான்ஸ். கண்டிப்பாண்ணா கோடிங்க கண்டிப்பா. எல்லாருக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு கோடிங்க போகும். அண்ணா ஆனா அது முடியிறப்ப இவங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அவங்க அந்த போட்டோ, அந்த குரூப் போட்டோ, அண்ணா அண்ணா இவ்வளவு பெரிய டெலிகேட்ஸ் நடக்கு, இந்த பெரிய உலகளாவிய சாதனை வேலையில நடக்க முடியாது, அவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கிறப்போ நம்ம அங்க இருந்தோம். அண்ணா அதுக்கு வேல்யூவே கிடையாது. அண்ணா எவ்வளவு அண்ணா கொடுத்தாலும் அண்ணா வேல்யூவே கிடையாது. அதுக்காக எல்லாருமே நம்ம கூப்பிட்டும் போக முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா இல்ல இதுல பெரிய லெவல்ல பேமெண்ட் கொடுத்தவங்க ஒரு 10 பேர் தானே. அவங்கள வரைக்கும் இன்வைட் பண்ணலன்னா இப்போ அவங்க உள்ள என்ட்ரி ஆகுறதா இருந்தா நான் எவ்வளவு நான் பணம் கட்டணும் இப்போ? சரி, நிறைய பாம்பே டீம், டெல்லி டீம் எல்லாருமே சொல்லியிருக்குது. ஆளுக்கு 5 lakhs. ஆளுக்கு 5 lakhs. சரி சரி. இப்போ ஒருத்தருக்கு என் டீம்ல 10 பேர் வரதா இருந்தா 50 லட்சம் ரூபா நான் 50 லட்சம் கொடுக்கணும். ரூபாய் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேரு அந்த செல்லான்னு அண்ணா அஸ்வின் சார் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. அண்ணா செல்லான் போட்டு அந்த ரிசிப்ட் எனக்கு அனுப்புங்க. சரிங்கண்ணா நான் லிஸ்ட் நான் சாருக்கு அனுப்பிட்டு நாளைக்கு சரிங்க. ஈவினிங்குள்ள சரிங்கண்ணா அந்த அந்த ஃபைனலைஸ் பண்ணணும் லிஸ்ட்டை. அண்ணா அண்ணா ஸோ 13th ஈவினிங் ப்ரோக்ராமு, 14th நம்ம அங்கிருந்து அப்படியே பாம்பே வருவோம். அண்ணா 14th 15th அந்த ஜெர்மன்ல இருந்து வர டெலிகேட்ஸ் இருப்பாங்க, அண்ணா ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். சரிங்கண்ணா இன்னைக்கு இங்க யார் 5 லட்ச ரூபா பண்றாங்களோ அவங்க லிஸ்ட் மட்டும் கொடுங்க. சரிங்கண்ணா அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அண்ணா நம்ம டோக்கன் வாங்கி கொடுக்குறோம். சரிங்கண்ணா 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 நீங்க எவ்வளவு நேரத்துல எனக்கு சொல்றீங்க? ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஆப்ஷனு. சரிங்கண்ணா நிறைய போட்டி. ஆமா. எல்லாரும் ஆமா. பணத்தை கஷ்டப்படுவாங்க. அண்ணா யாருன்னா நினைச்சிட்டு போட்டோம். அண்ணா சித்திரம் கலெக்ஷன் அது இது ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. கண்டிப்பா நம்ம வெற்றி கண்டிப்பா. மட்டும்தான் நமக்கு முக்கியம். சரிங்கண்ணா யார் என்ன பேசுறாங்க, யார் என்ன கமெண்ட் பண்றாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்பட்டு இருந்தா நம்ம முடியாது. சரிங்கண்ணா ஸோ சரிங்கண்ணா இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ அண்ணா அண்ணா எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க. சரிங்கண்ணா அதை வச்சு நான் ரிசர்வ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரிங்கண்ணா எனக்கு ஒரு 2 hours டைம் கொடு. இல்லைன்னா சார் என்னால் 10 பேர் முடியாது, ஆ, அண்ணா என்னால் 7 பேர் முடியும், 8 பேர் முடியும் அப்படின்னா அண்ணா அதுவும் ஓப்பனா சொல்லிடுங்க. அண்ணா நான் அந்த ஆப்ஷன் வேற யாருக்காவது கொடுத்துருவோம். சரிங்கண்ணா அப்புறமா அவங்க வராதப்பதான் அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். மீடியால கண்டிப்பா. வரப்போ கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அருமையான சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே கண்டிப்பா அப்படின்ட்டு. கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்கண்ணா. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் பேசிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தங்கதோரன்னா வருவார் நான் கேரண்டியா. அவரு ஏன்னா அவரு பெரிய பேமெண்ட் கொடுத்து அவர் கண்டிப்பா வந்து தான் ஆகணும். அவரு பெரிய அமௌண்ட்லயே பணம் இல்ல 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 சின்ன நான் சொல்றேன். இப்ப நம்ம கேஸ் இருக்கு இல்லையா, அவர் ஒருத்தர் 45 கோடி கொடுத்திருக்காரு இல்லையா. ஆனா ஆனா அந்த மாதிரி பெரிய பெரிய பணம் கொடுத்தவங்க இருக்காங்க. ஆனா சோ எல்லாருக்குமே நம்ம ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் இல்ல. ஆனா நீங்க நம்ம கிட்ட க்ளோஸா இருக்கீங்கன்றதால உங்களுக்கு ஓப்பனா சொல்றோம். ஆனா இதை நான் எல்லார்கிட்டயும் வெளியிலயும் சொல்ல முடியாது. கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா சோ நான் follow பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்க இல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு ஓப்பனா சொல்லிடுங்க. இல்ல இல்லண்ணா வருவாங்கண்ணா. ஒரு 10 பேராவது கண்டிப்பா என் சைட்ல இருந்து வருவாங்கண்ணா. நாங்களும் வந்து கலந்துக்கிறோண்ணா அதுல. பண்ணிடுங்க. ஓகே. 50 லட்சம் ரூபாய் சார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு எனக்கு இது கொடுத்துருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூண்ணா.